தாத்தை தைத்தா தித்தை தைத்தா தாத்தை தித்தை தைத்தா. என்னது? ஐயோ, என்னங்க சமைக்கிறது? இல்ல, ஸ்டவ் கீழே இருக்கு, பாத்திரம் மேல இருக்கு, அப்படித்தானே சமைக்கணும். ஐயோ, எங்க தெரியலன்னா கூப்பிட வேண்டியதானே? என்னங்க, சமையலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். சரி, உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்க போங்க. நான் நம்புறேன். என்னங்க, ஏதாவது தெரியலன்னா என்ன கூப்பிடுங்க. டேய், சும்மா பிறகு பார்த்துட்டு இருக்காத, வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன? 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. வாங்க. பைய கொடுங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. போய் சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆஞ்சநேயா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியாரே, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வரலையே. ஏன் வரலாறு எழுந்து பள்ளியில் ஓடவனே? என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியாரே, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படி தெரிய கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவச்சா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் கொண்டாடி தரையா, 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போறான். இத உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவங்க போய் சொல்லு. எவன் முகத்துல முழிச்சனும். நீ எதுக்குமா வந்த? 10 பைசாக்கு வெத்தல கொடுங்க. இதென்ன வெத்தல எல்லாம் வாடி கிடக்குது? தண்ணி தெளிச்சா சரியா போகும். ஆமா, உங்க அப்பா எங்க? அப்பா கோயில் போயிருக்கார். இது என்னது? குண்டா சட்டி எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற அப்படி இருக்குது. குண்டாய் சட்டியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கடையை இந்த பட்டிக்காட்டுல வச்சிருக்கிறேன்? அது பிரைஸ்மா, டவுன் சமாச்சாரம். உனக்கு ஒண்ணும் புரியாது. விவரம் சொன்னா தானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல கழுத. கீழே தொங்குதே சீட்டு, அது 5 பைசா கொடுத்து கிழிக்க வேண்டியது. நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு, நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பருக்கு தகுந்தபடி சீப்பு விழுந்தா சீப்பு, சோப்பு விழுந்தா சோப்பு, கிண்ணம் விழுந்தா கிண்ணம். இந்தாங்க 5 பைசா. எதுக்கு இந்த 5 பைசா? நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன். வீடா ஏன் நான் கிழிக்க கூடாதா? காலங்காத்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா வித்தியான மாறிட்டான். ஏன் கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுற? உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? விளக்கு தெரியிருக்கா? எவ்வளவு? 50 பைசா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பதினாறா? 16க்கு என்ன? குங்குமச்சிம்மனு. அடாடா, அவர் கையாலேயே உனக்கு குங்குமம் கிடைச்சிருக்குது. குங்குமச்சிம்மனு. அடாடா, அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிம்மன் கிடைச்சிருக்குது.
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தால் சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே மந்திரம் பூமகள் காரினிலே பூவினை பூவிய பாயினில் பெண்மனம் பூத்திடும் வேளையிலே நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச சுவைக்கும் இரண்டு விழிகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தால் சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே ಗರಿ ಮಗರಿ ಸರಿ ಗಮ ಗಮದ ಸರಿ ಸರಮ ಸರಿ ಗಮದ ಮಗ ಮದ ಸರಿ ಸಾಸ 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 ಸರಿ ಗರಿ ದಿ ಸದ ಗಮ ಮದ ರೀ 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 ಗಮ ಗರಿ ದಿ ಸದ ಗಮ மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆளிலையோ தொடாளில்லையோ அதில் ஆடிடும் என் மனமோ காதலி பல்லவியோ அதில் நாடனு பல்லவியோ காதலி பல்லவியோ அதில் நாடனு பல்லவியோ அங்கத்திலே ஏழு ஸ்வரம் இன்பத்திலே 100 வரம் மிதந்து பறந்து மகிழ்ந்த நெஞ்சத்தில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தால் சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பயந்துட்டியா? ஆமா, உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது? ம், அம்மா ஏன் இவ்வளவு நேரம்? கடை பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோமா. சரி சரி வா போலாம்.
எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குடா. காட்டமுத்து, என்னண்ண அங்க பாடுற? அண்ணே, என்னடா உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க அண்ணே. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுருக்காங்களே பாவி பசங்க. பெற்றவங்க பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரே ரத்தம். நல்ல வேலை மூச்சு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏம்மா சாப்பிடல? மனசு சரியில்லப்பா. சரி சரி தாப்பா மரே சா ரினி சா தாப்பா மரே சா ரினி சா தாப்பா மரே மப்பா தசா ரிசதா. பொண்ணு மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்ன மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்னவா? ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. சரி சரி பரி பப பனி பனி சரி சரி. என்னப்பா? இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மிதிச்சதில்ல. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தால முதல் முறையா உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உள்ளவப்பா. யாரோ நடராஜன் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, எங்கவன்? ஏன் ஏன் எதுக்குன்னு என்ன காரணம் கேட்காம அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசலான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான்.